Welcome back guys, நான் Richard from Productivv Academy and in the Flutter tutorial நம்ம container, padding and buttons, icons பற்றியெல்லாம் பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம், எப்படி டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்குறது, எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் ஃபர்தராக போய் கண்டெய்னர்ஸ் அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டேட்லெஸ் widget க்ரியேட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேட்லெஸ்னால் SGLESS கொடுத்தேன்னா அந்த ப்ராம்ப்ட் எனக்கு வரும், என்ட்ரு கொடுத்தேன்னா நான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இதில் நான் அந்த widget வந்து ஆப் கான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ஆப் கான்னா கண்டெய்னர். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எப்போவுமே நம்ம ஸ்டேட்லெஸ் widget க்ரியேட் பண்ணும்போது கண்டெய்னர் வரும், ஆனால் எப்போவுமே நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போது அதில் என்ன இருக்குது, கண்டெய்னர்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், கண்டெய்னருக்குள்ளே டெக்ஸ்ட் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் widget ஒன்று கொடுக்குறேன். இதில் வந்து ஹலோன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ரெட் லைன் காட்டுறது தெரியும், பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, ஒரு widgetக்குள்ளே இன்னொரு widget கொடுக்கணுன்னா அதை வந்து அந்த widgetோட சைல்டாக சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம், சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த widgetஐ கொடுக்கலாம். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா ரன் ஆகாது. நான் இங்கே போய்ட்டு மாற்றணும், ஆப் இமேஜுக்கு பதில் ஆப் கன்னு வைக்கணும், ஆப் கண்டெய்னர். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இப்போ எனக்கு அப்படியே என்னோடய ஆப் பாடியில் ப்ளேஸ் ஆகும் அது. ஸோ ஹலோன்ட்டு வருது. நான் என்னோடய சென்டர் widgetஐ ரிமூவ் பண்ணிடுறேனே. சென்டர் widget இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ சென்டர் widget நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது சேவ் பண்ணால் இந்த கார்னரில் வந்துடும் என்னோடய கண்டெய்னர். பட் என்னோடய widget வந்து என்னோடய கண்டெய்னர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் என் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன், அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன் டெக்ஸ்ட்டை. டெக்ஸ்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 13 வச்சுக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பெருசு பண்ணியாச்சு. ஓகே, என் டெக்ஸ்ட் இப்போது பெருசாகணும், பெருசாகிடுச்சு. பட் அது கண்டெய்னர் எங்கே இருக்குது, என் கண்டெய்னருக்குள்ளே தான் நான் என் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். என் டெக்ஸ்ட் எனக்கு தெரியுது, என் கண்டெய்னர் எங்கே இருக்குது. ஸோ என் கண்டெய்னர் பார்க்க, என் கண்டெய்னருக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். அப்போ பார்த்தேன்னா என் கண்டெய்னர் எங்கே இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியும்ல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன் என் கண்டெய்னருக்கு. கலர்ஸ் டாட் ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதை நான் நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடுறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா, என்னோடய கண்டெய்னர் கரெக்டாக என்னோடய டெக்ஸ்ட்டில் ரேப் ஆகிருக்கு. என் டெக்ஸ்ட்டுக்கிட்ட அப்படியே பைண்டாக இருக்குது என் கண்டெய்னர். ஏன் இந்த மாதிரி என் டெக்ஸ்ட் கூட பைண்டாக இருக்குது, என்கிட்ட ஒரு widget இருக்கிறதுனால, டெக்ஸ்ட் widgetன்னு ஒரு widget இருக்கிறதுனால அந்த widgetஐ கவர் பண்ணியிருக்கேன் என் கண்டெய்னர். ஒரு வேளை எந்த widgetமே என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்டெய்னர் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் widget நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா என் கண்டெய்னர் இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஆரஞ்ச் கலர் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக என் கண்டெய்னர் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுவே நான் ஒரு widgetக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அந்த widgetஐ கரெக்டாக பைண்ட் பண்ணுற மாதிரி என் கண்டெய்னர் வந்துடும். ஸோ என் டெக்ஸ்ட் widgetஐ கரெக்டாக பைண்ட் பண்ணுற மாதிரி என் கண்டெய்னர் வந்துருச்சா. இப்போது இதில் நான் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த widget கரெக்டாக எனக்கு டாப்பில் ஒட்டியிருக்கேன் அண்ட் ரைட்டில் லெஃப்ட்டில் ஒட்டியிருக்கு. இதுலேருந்து நான் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வரணும், டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் வரணும்னா என்ன பண்ணலான்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதாவது இந்த நம்ம ஏதோ எஸ்ஏ ஆர் ஏதாவது எழுதும்போது நம்மளுக்கு மார்ஜின் போட்டுட்டு எழுதுவோம்ல, அதான் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மார்ஜின் விடணும் நம்ம widgetக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் ஆல். ஸோ இது என்ன பண்ணோன்னா எல்லா சைடுமே ஒரு ஈக்குவல் மார்ஜினை விடும். ஸோ நான் இப்போ 20 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 20 வச்சேன்னா எல்லா சைடுமே அந்த 20 மார்ஜினை விடும். இப்போ நான் அதை என்கிட்ட கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே 20 பிக்சல்ஸ் மார்ஜின், இங்கே 20 மார்ஜின், இங்கே 20 மார்ஜின் அண்ட் இங்கே 20 மார்ஜின் வந்திருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே தான் தெரியுது, இந்த சைடு நம்மளுக்கு தெரியல, பிகாஸ் அந்த இடத்துல வேறு எதுவுமே எல்லாம் செப்பரேட் பண்ணி காட்ட. பட் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மார்ஜின் வந்திருக்கும், பிகாஸ் நான் எட்ஜ் இன்சர்ட்ஸ் ஆல் கொடுக்கும்போது எல்லா எட்ஜஸ் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப், பாட்டம் எல்லா சைட்லேருந்தும் 20 பிக்சல்ஸில் நம்மளுக்கு மார்ஜின் ஒன்று விடப்படும். இதுதான் நம்ம மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, மார்ஜின்னா அது. இன்னொன்று வந்து பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது இந்த கண்டெய்னர் widgetக்குள்ளே என்னோட டெக்ஸ்ட் widget இருக்குது. இது ரெண்டுமே ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய கண்டெய்னர் widget என் டெக்ஸ்ட் widgetோட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இன்னொரு widget விடுறதுக்கு அது கொஞ்சம் இடம் விடணும். அப்படியே ஒட்டி இருந்தால் நல்லா இல்லை. ஸோ அதுக்காக நம்ம விடுறது தான் பேடிங். அதான் இந்த கண்டெய்னர் widgetக்குள்ளே டெக்ஸ்ட் widget இருக்கிற மாதிரி, அந்த கேப் இருக்கிற மாதிரி வைக்கிறது தான் பேடிங். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் ஆல். இதுவும் கிட்டத்தட்ட மார்ஜின் மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பேடிங் கொடுத்தேன்னா இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே 20 பிக்சல்ஸ் கேப் விட்டுருக்கு, இங்கே 20 கேப் விட்டுருக்கு, இங்கே 20 கேப் விட்டுருக்கு, இங்கே 20 கேப் விட்டுருக்கு. ஸோ இதுதான் பேடிங். அண்ட் மார்ஜின் வேறு, பேடிங் வேறு. நிறைய வாட்டி மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பட் மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து டிஃப்ரென்ஸ். பேடிங் வந்து இந்த widget, இந்த கண்டெய்னர் widgetலேருந்து டெக்ஸ்ட் widgetக்கு இருக்க கேப்பு.
மார்ஜின் வந்து இந்த விட்ஜெட்லேருந்து மற்ற விட்ஜெட்ஸுக்குள்ளே இருக்க கேப், இது மற்ற என்னது பார்டரோ அதுக்குள்ளே இருக்க கேப் தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேடிங் வேறு, மார்ஜின் வேறு. இது நீங்கள் மாற்றி இது பண்ணி பார்த்தீங்கன்னா, போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுத்துருக்கேன். ஆல்னா எல்லா சைடுமே எனக்கு 20 பிக்சல்ஸ் கேப் எனக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஆல் இல்லாமல் வேறு ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்குது. எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் 2 சைடுமே இருக்குது. நான் ரெண்டுக்குமே போடாமல் ஒன்றுக்கு மட்டும் சொல்லி காட்டுறேன். பேடிங்க்கு மட்டும் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. எட்ஜ் இன்சர்ட்ஸ் டாட் எல் டாட்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு வரணும். ஃப்ரம் எல்டிஆர்பி. எல்டிஆர்பினா லெஃப்ட், டாப், ரைட், பாட்டம். ஸோ லெஃப்ட் சைடில் எவ்வளோ, ரைட் சைடில் எவ்வளோ, டாப் எவ்வளோ, பாட்டம் எவ்வளோ உண்டு. ஸோ லெஃப்ட் சைட்னா நம்மளுக்கு இதுதான் லெஃப்ட் சைடாக இருக்குமா. லெஃப்ட் சைடில் நான் 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ரைட் சைட்லேயும் 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். டாப் அது டாப்பில் வந்து 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ரைட் சைடில் 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். பாட்டம்லேயும் 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்னா இங்கே 10 பிக்சல்ஸ் கேப் இருக்கும், இங்கே 10 பிக்சல்ஸ் கேப் இருக்கும், இங்கே 5 பிக்சல்ஸ், இங்கே 5 பிக்சல்ஸ் கேப் இருக்கும். இப்போ நான் அதை சேவ் பண்ணனா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே 10 பிக்சல்ஸ் கேப் எனக்கு இருக்குது, இங்கே 5 பிக்சல்ஸ் கேப் இருக்குது. ஒருவேளை அங்கே மாற்றினா கேப்பை 10க்கு பதிலாக நான் 10 அங்கேயே இருக்கட்டும். 5க்கு பதிலாக நான் 10 போடுறேன்னா 10 and 10. இப்போ எல்லா சைடுமே ஈக்குவலாக 10 இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். பார்த்தீங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நான் எந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி அதை சேஞ்ச் ஆகும். மார்ஜினுக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். மார்ஜினுக்கும் ஃப்ரம் எல்டிஆர்பின்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எல்டிஆர்பி இது 10 இருக்கா, எல்லா சைடுமே 10 இருக்கா, எல்லா சைடுமே ஒரே இது இருக்க போது நம்ம ஃப்ரம் எல்டிஆர்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டாட் ஆல் கொடுத்துடலாம். டாட் ஆல் கொடுத்துட்டு 10 கொடுத்தோன்னா எல்லா சைடுமே 10 வந்துடும். ஸோ தனியாக ஒரு இது பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இதுவும் எல்லா சைடுமே அப்படியே 10 இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நான் 10 கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டாக, இப்போவும் 10 இருக்குது. ஸோ எதுவுமே எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ கரெக்டாக தான் எனக்கு ரன் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு கண்டெய்னர் டிஃபைன் பண்ணி அண்ட் பேடிங் அண்ட் மார்ஜின் பேடிங் வந்து இந்த கண்டெய்னர் விட்ஜெட்டில் தான் கொடுக்கணும் இல்லை. இது எந்த விட்ஜெட்ஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் இன்னும் நம்ம பார்க்கல, பட் நான் சொல்கிறேன். பட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விட்ஜெட்ஸ்லையும் நம்ம மார்ஜின் அண்ட் பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல இனிமேல் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெட்டர் அதை வச்சு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வேல்யூஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பட்டன் விட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன சொல்லலாம், அகெயின் ஸ்டேட்லெஸ். நான் எல்லா வாட்டியும் புது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளேயே நான் பண்ணிடலாம். அதாவது இந்த பாடிக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிடலாம். பட் அது பார்க்க கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஒரு மாதிரி எனக்கே அது ஒட்டுமொத்தமாக பார்த்தா புரியாது ஃபர்ஸ்ட். அண்ட் பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டால் ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கேன். பட் ரியல் டைமில் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் இது லேர்னிங் பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி தனித்தனியாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப் பட்டன் அப்படின்னு சொல்கிறேன். ஆப் பட்டன். அண்ட் இதுக்குள்ளே கண்டெய்னருக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃப்ளாட் பட்டன் அப்படின்னு சொல்கிறேன். பட்டனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பட்டன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ளாட் பட்டன்னா அந்த பட்டனுக்கு எந்த ரேஸுமே இருக்காது. இப்போ இன்னொன்று ரேஸ்டு பட்டன் இருக்கும். ரேஸ்டு பட்டன்னா கிளிக் பண்ணால் ஷேடோ வரும். ஃப்ளாட் பட்டன்னா நார்மல் பட்டன் தான் இருக்கும். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பட்டனுக்குமே என்ன பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது ஆன் ப்ரெஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம ஒரு வாட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த நம்பர் அதை ஸ்க்ரீனில் என்டர் ஆகும். ஸோ அது வந்து அதுக்கான ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷன். ஒரு வாட்ஸ்அப்பில் சென்ட் மெசேஜ்க்கான பட்டன் சென்ட் மெசேஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த மெசேஜ் இன்னொருத்தருக்கு சென்ட் ஆகும். ஸோ அது அந்த பட்டனுக்கான இருக்க ஆப்ரேஷன். ஸோ அதுதான் ஆன் ப்ரெஸ்ட் ஆப்ரேஷன். அதுக்கு தான் எல்லாத்துக்குமே எல்லா பட்டனுக்குமே ஒரு ஆன் ப்ரெஸ்ட் இருக்கணும். அந்த ஆன் ப்ரெஸ்ட் எம்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆன் ப்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ இந்த பட்டன் நான் ஒரு ஆன் ப்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஆன் ப்ரெஸ்ட் எம்டியாக இப்போதைக்கு வச்சுக்கிறேன். தென் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து இந்த பட்டனுக்கு ஒரு சைல்டு, அதாவது உள்ள ஒரு டெக்ஸ்ட் சொல்லணும் எனக்கு இந்த பட்டனுக்கு. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், சைல்டு ஆஃப் டெக்ஸ்ட் ஆஃப் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இந்த பட்டனுக்குள்ளே. இப்போ நான் இதை சேவ் பண்ணால் அண்ட் இந்த பட்டன் இங்கே காட்ட வச்சிடலாம். ஆப் பட்டன். அண்ட் இந்த பட்டனுக்கு ஒரு கலரும் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைல்டை நான் நெக்ஸ்ட் லைனில் வச்சிடுறேன். அண்ட் கலர்ஸ் டாட் ஓகே ஆரஞ்சே இருக்கட்டுமே. இப்போ நான் அதை சேவ் பண்ணேன்னா என் பட்டன் எனக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், என் பட்டன் எனக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி என் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷனில் இருந்து எதாவது இருந்தால் ரன் ஆகும். இப்போ என் ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷனில் எதுவுமே இல்லை, ஆனால் ரன் ஆகலை. ஆனால் ஒரு வாட்டி என் பட்டன் ப்ரெஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் வருது பாருங்கள். அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகி அந்த இது போகிற மாதிரி அனிமேஷன். இதெல்லாம் ஃப்ளட்டரில்
ப்ரீ பில்ட்டாக இருக்குது, இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அவங்களே நல்ல இதுவெல்லாம் தராங்க. அண்ட் இப்போ வந்து என் பட்டனை நான் சென்டர்லேயே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் பேடிங்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேனே. ஸோ சென்டரில் வைக்கலாம். சைல்டு இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ என் பட்டன் சென்டரில் இருக்குது. அண்ட் நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது இந்த ஆன் ப்ரெஸ் ஃபங்க்ஷனில் ஏதாவது இருந்தால் ரன் ஆகும். இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று வச்சு பார்ப்போமே நம்ம. பிரிண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். த பட்டன் வாஸ் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அதாவது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இந்த விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து இங்கே பிரிண்ட் ஆக போகிறது, இந்த ஆப்பில் பிரிண்ட் ஆக போகிறது இல்லை, இந்த ஸ்க்ரீனில் தான் பிரிண்ட் ஆக போகுது. ஆப்பில் பிரிண்ட் ஆகணும்னா அதுக்கு நம்ம வேறு வழிக்கு அதுக்கு நம்ம ஸ்டேட்ஃபுல் widgetsக்குலாம் போக வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரீனில் இப்போ பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த பட்டன் வாஸ் ப்ரெஸ்ட். எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறனோ அத்தனை வாட்டி இந்த இது ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். எப்போலாம் நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறனோ அப்போலாம் இந்த ஆன் ப்ரெஸ்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் போக போக இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பட்டனை பண்ண வைக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக பிரிண்ட் மட்டும் பண்ண வச்சுருக்கோம். ஓகே, பட்டன் பார்த்தாச்சு. இப்போ பட்டனுக்குள்ளேயே நம்ம இதுவெல்லாம் ஆட் பண்ண முடியும், ஐக்கன்லாம் ஆட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ரேஸ்ட் பட்டன் என்னென்னு பார்ப்போம். ஃப்ளாட் பட்டன் பார்த்தோம்ல, ரேஸ்ட் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் அதே தான், உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் அதே தான், வெறும் நேம் மட்டும் மாறும் ரேஸ்ட் பட்டன்ட்டு. அதில் என்ன நடக்கும்னா அதை ப்ரெஸ் பண்ணும்போதுலாம் ஒரு ஷேடோ வரும் கீழே. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியாது. இப்போ நான் காட்டுறேங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ காட்டுது பாருங்கள், பின்னாடி கீழே ஒரு ஷேடோ காட்டுது பாருங்கள். அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஷேடோ காட்டுது. அதே ஃப்ளாட் பட்டன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஷேடோ காட்டிருக்காது. ஸோ ரேஸ் பட்டனா எப்போவுமே நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு 3D எஃபெக்ட் காட்டும். கிளிக் பண்ணும்போது மட்டும் அந்த 3D எஃபெக்ட் காட்டும்.